நட்சத்திர பரிகார ஸ்தலங்கள். ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரம் எதுவோ அதற்குரிய ஆலயத்தை சென்று வழிபாடு செய்வது நன்மையை பல சேர்க்கக்கூடிய வகையில் அமையும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருக்கடையூர் போய் வழிபாடு செஞ்சா பிரச்சனைகள் தீரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீவாஞ்சியத்துக்கு போயிட்டு வழிபாடு பண்ணணும். அந்த பரணி நட்சத்திரம் யமனுடைய நட்சத்திரம், அதனால ஏமதீபம் ஏற்றுவது நல்ல சிறப்பு. இந்த ஸ்ரீவாஞ்சியத்தில்தான் யமனுடைய வாகனம் இருக்கக்கூடிய ஒரே ஸ்தலம். கார்த்திகேயன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவண்ணாமலைக்கு போய் வழிபாடு செய்யணும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருவானைக்காவில் போய் சிவபெருமான் வழிபடணும். மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தில்லை சிதம்பரத்தில் போய் வழிபடணும். அதுக்கு அடுத்தது சிவகங்கையில போய் வழிபடணும். புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் ராமேஸ்வரத்துக்கு போய் ராமநாத பெருமானை வழிபாடு பண்ணணும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருவாடுதுறையில் போய் வழிபாடு பண்ணணும். நந்தி வழிபட்ட ஸ்தலம். திருவாடுதுறை மாசிலா மணி சிவனை வழிபடும்போது இவர்களுக்கு சிறப்பு. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வழுவோர் வீரட்டானத்திற்கு போய் வழிபாடு செய்யணும். வழுவோர் வீரட்டானம் யானையை உரித்த ஸ்தலம். மாகாளி வழிபட்ட ஸ்தலம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருவாலங்காடு காரைக்கால் அம்மையார் வழிபட்ட பதிகம் பாடிய ஸ்தலம். சனி பகவானின் மகன் மாந்தி வழிபட்ட ஸ்தலம் திருவாலங்காடு. ஜாதகத்துல மாந்தி சரியா இல்லைன்னா தற்கொலை எண்ணம் கூட வரும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருவாலங்காடு காரைக்கால் அம்மையார் வழிபட்ட பதிகம் பாடிய ஸ்தலம். சனி பகவானின் மகன் மாந்தி வழிபட்ட ஸ்தலம் திருவாலங்காடு. ஜாதகத்துல மாந்தி சரியா இல்லைன்னா தற்கொலை எண்ணம் கூட வரும். அப்படிப்பட்ட மனப்பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரே இடம் திருவாலங்காடு. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தழைச்செங்காடுல போய் வழிபாடு செய்யணும். மகாவிஷ்ணுவுக்கு சங்கு கொடுத்த ஸ்தலம். பூம்புகார் அருகில் இருக்கு இந்த தழைச்செங்காடு. அடுத்தது நாகூர் மயானத்தில் போய் வழிபாடு செய்வது நல்லது. உத்திரம் அஸ்தம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆரூருக்கு போய் வழிபாடு செய்யணும். திருவாரூருக்கு போய் வழிபாடு செய்வது சிறப்பு. உத்திர நட்சத்திரம் ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம். அதுபோல பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் புதுக்கோட்டை மாவட்டம் தீயத்தூரில் உள்ள அருள்மிகு சகசலட்சுமீஸ்வரர் திருக்கோவில் ஆகும். நட்சத்திரம் உத்திரா. கோவில் அருள்மிகு சகசலட்சுமீஸ்வரர் திருக்கோவில், தீயத்தூர், புதுக்கோட்டை மாவட்டம். ஸ்தல வரலாறு. திருமால் தினமும் 1000 தாமரை மலர்களைக் கொண்டு லிங்க பூஜை செய்து வந்தார். ஒருமுறை ஒரு பூ குறைந்தது. அப்போது அங்கு தோன்றியவர்தான் இந்த அம்மன். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சில திருத்தலங்கள்: பிறவி மருந்தீஸ்வரர் திருக்கோவில், அகீஸ்வரர் திருக்கோவில், காத்த சுந்தரேஸ்வரர் திருக்கோவில், குருவித்துறை சித்திரரத் வல்லப பெருமாள் திருக்கோவில், மகாலட்சுமிபுரீஸ் திருக்கோவில். அஸ்த் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் திருநின்றியூர் கைலாயநாதர் திருக்கோவில் ஆகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருமால்பூர் என்ற இடம் மகாவிஷ்ணு வழிபட்ட ஸ்தலம். அங்கு செல்வது சிறப்பு. திருவக்கரையும் பாடல் பெற்ற ஸ்தலம் மாகாளி வழிபட்ட ஸ்தலம். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய திருத்தலங்கள் பல உள்ளன. அவற்றில் சில முக்கிய தலங்கள்: குருவித்துறை சித்திரரத் வல்லப் பெருமாள் திருக்கோவில், திருப்புக்கலூர் அக்னிபுரீஸ்வரர் கோவில், காத்த சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் மற்றும் மகாலட்சுமிபுரீஸ்வரர் திருக்கோவில். சுவாதி நட்சத்திரம் நரசிம்மருக்கு உகந்த நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம். திருக்கேதாரம் சிறப்பான ஸ்தலம். வழிபாடு செய்ய அங்கு செல்ல இயலாதவர்கள் கேதாரத்துக்கு இணையான காஞ்சிபுரத்துக்கு அருகே இருக்கக்கூடிய கச்சி அநேகாபுரம். அங்கே இருக்கக்கூடிய திருக்கேதாரேஸ்வரர் அவரை வழிபடுவது சிறப்பு. கச்சி அநேகதங்காபுரம். கச்சி அநேகதங்காபதம் என்பது யானை முகம் கொண்ட விநாயகப் பெருமானால் அமைக்கப்பட்டு வழிபடப்பட்ட திருத்தலம் என்ற பொருளில் அநேகதங்காபதம் என்றும், இதே பெயர் கொண்ட இமயமலையைச் சார்ந்த வடநாட்டுத் திருக்கோவிலிருந்து வேறுபடுத்தி அறிய கச்சி சேர்க்கப்பட்டு கச்சி அநேகதங்காவதம் என்றும் அழைக்கப்படும் ஒரு திருத்தலம். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் குருவித்துறை சித்திரரத் வல்லப பெருமாள் திருக்கோவில். கோவில் குருவித்துறை சித்திரரத் வல்லப பெருமாள் திருக்கோவில். விசாக நட்சத்திரம் வழிபட வேண்டிய ஸ்தலம் திருநின்றியூர். வைத்தீஸ்வரன் கோவில் அருகில் இருக்கு மகாலட்சுமி வழிபட்ட அடுத்தது ஸ்தலம் நத்தம். நத்தத்தில் இருக்கக்கூடிய விஸ்வநாத சுவாமி கோவில். அனுஷ நட்சத்திரம் காஞ்சி மகா பெரியவருடைய நட்சத்திரம். அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் நவதிருப்பதிகளில் ஒன்றான வரகுணமங்கை திருப்பரங்குன்றம்.
கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவில். சிவன் நெல்லையப்பர் வேணுவனநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். வேணுலிங்கநாதர் மூங்கிலாள் சுயம்புவாக வந்த லிங்கம். மூல நட்சத்திரம் ஆவணி மூலத்திற்கு நரிகளை பரிகளாக்க மாற்றிய நாள். நரிகளை குதிரைகளாக மாற்றிய சொக்கநாத பெருமான். அதனால் மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு. அதன்பின் அதன் அருகே இருக்கக்கூடிய ஆதிசொக்கநாத ஆலயத்திற்கும் சென்று வழிபட வேண்டும். இம்மையிலும் நன்மை தருவார் என்ற ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். அங்கே ஆதிசொக்கநாதர் சுவாமி இருக்கிறார். போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய திருத்தலம் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீகாமாட்சி அம்மன் ஆலயம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சங்கரன் கோவில்ல இருக்கக்கூடிய சங்கரநாராயண சுவாமி ஆலயத்திற்கு போக வேண்டும். பாம்பாட்டி சித்தர் ஜீவசமாதி அடைந்த ஆலயம். கோமதி அம்பிகை உடனுரை சங்கரநாராயணசாமி. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எருக்கத்தம் புலியூர் போய் வழிபாடு செய்ய வேண்டும். ராஜேந்திரப்பட்டினம் விருத்தாச்சலத்தில் இருந்து சிதம்பரம் போகும் வழியில் இருக்கு. ஸ்ரீமுஷ்ணம் போற வழியில் இருக்கக்கூடிய எருக்கத்தம் புலியூர். எருக்கட்டாம்புலியூர் நீலகண்டேஸ்வரர் கோவில் போய் வழிபாடு செய்ய வேண்டும். அவிட்டம் மற்றும் சதிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருக்கால அஸ்திக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கோகர்ணம் ஆலயத்திற்கு போய் வழிபாடு செய்ய வேண்டும். அங்கே இராவணன் வழிபட்ட ஆத்மலிங்கம் இருக்கிறது. பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருவாரூர் போயிட்டு வழிபாடு செய்யணும். அங்கு கமலமுனிவரை வழிபாடு செய்வது சிறப்பு. கமலமுனிவருடைய ஜீவ சமாதி இருக்கக்கூடிய ஸ்தலம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருக்கடையூர் போய் வழிபாடு செய்யணும். அமிர்தகடேஸ்வர பெருமானை போய் வழிபாடு செய்வது சிறப்பு. இவையெல்லாம் நட்சத்திர பரிகாரம் செய்யக்கூடிய ஸ்தலங்கள்.